மாதவா, நான் நல்லவனாகவே இருக்க முயற்சிக்கின்றேன். நான் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதில்லை. இருந்தும் தவறு செய்பவர்களை விட நான் அதிகமாக துன்பப்படுகின்றேன். ஏன்? அர்ஜுனா, நல்லவனாக இருப்பதென்பது வாழ்க்கை எளிதாக இருக்கும் என்று அர்த்தமல்ல. கஷ்டங்களை தாண்டி வளர உனக்கு வலிமை இருக்கிறது என்றே அர்த்தம். அது யோகா என்று அழைக்கப்படுகிறது. வலியின் தொடர்பில் இருந்து பிரிதல். துன்பம் என்பது தண்டனை அல்ல. அது உங்களை வலியிலிருந்து பிரித்து உள் வலிமையை நோக்கி வழிநடத்தும் ஒரு செயல்முறையாகும். ஆனால் மாதவா, கெட்டவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிகிறது. அவர்கள் இப்படி துன்பப்படுவதில்லை. அவர்களின் மகிழ்ச்சி தற்காலிகமானது அர்ஜுனா. உனது வலி ஞானத்தை வடிவமைக்கின்றது. நல்ல மனிதர்கள் ஆழமாக உணர்கிறார்கள். அந்த ஆழமை அவர்களின் சக்தியாக மாறுகிறது. நீ உனது கடமையை செய் பார்த்தா. விளைவின் மோகத்தை விடுத்து செயலை சரிவரச் செய். மோகமே பல இன்னலுக்கு வழிவகுக்கிறது. எனவே கடமையை செய். பலன் பற்றிய கவலையை என்னிடத்தில் விட்டுவிடு. எல்லாம் நன்மைக்கே பார்த்தா.